ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் அனைவரையும் வழி நடத்துவதாக. ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர். எசாயா 9:6 அவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமங்களில் ஒன்று அதிசயமானவர். He is wonderful. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 5:9, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்வார். அவருடைய அர்த்தம் என்ன? நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத, நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் அவர். இந்த நாளிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் வேலை காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் திருமண காரியத்திலே ஒரு அதிசயம் நடக்காதா? என் தொழில் வியாபாரத்திலே ஒரு அற்புதம் நடக்காதா? என் குடும்ப காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என்று எந்தெந்த அற்புதத்திற்காக நீங்கள் இயங்கியிருந்தாலும் அந்த அற்புதத்தை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்க என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஒரே ஒரு காரியம், அவரை அப்படியே நம்புங்கள், அவரை அப்படியே விசுவாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். என் ஆண்டவர் இன்று நாள் முழுவதும் உங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வாராக. ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் அற்புதராகி உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியில் நீர் வாழ்ந்த பொழுது எவ்வளவு அற்புதங்களை செய்தீர். உம்மை தேடி வந்த அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்தீர். அப்பா, நீர் தேடி போய் சிலருக்கு அற்புதங்களை செய்தீர். காரணம், நீர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று உமக்கு ஒரு பெயர் உண்டு. ஆகவே இந்த கால வேளையிலும் நீர் அற்புதத்திலே மாறாதவராய், வல்லமையில் குறையாதவராய் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னோடு இணைந்து எந்த அற்புதத்திற்காக என்னுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் என் நேசருடைய கரம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வதாக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஆண்டவர், உம்மை நம்பியிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் என்னோடு இணைந்து உடைய முகத்தை பார்க்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படி பிரகாசம் அடையட்டும். வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றைக்கு நடப்பதாக உடைய நாமத்தில் தேவ ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய், அதிசயங்களை காண்கிற நாளாய் உடைய பிள்ளைகளுக்கு அமையும்படி நான் வாழ்த்துகிறேன் சுவாமி. என் அன்பு ஆண்டவர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.